7 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்கிறார். அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி செய்தி நிறுவனத்திற்கு புதனன்று பேட்டியளித்தார். அப்போது மே 22ஆம் தேதி கட்சியினரை அதிமுக பொதுச் செயலாளர் சந்திக்கிறார் என்றும், முன்னதாக அதிமுக MLA-க்கள் கூட்டத்தில் சட்டசபை தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 23ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 5வது முறையாக முதல்வர் பதவியை ஜெயலலிதா ஏற்பார் என்றும், இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் CR சரஸ்வதி தெரிவித்தார். எனவே முன்னதாக O. பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார் என்றும், அமைச்சரவை மாற்றியமைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக தலைவர் கருணாநிதி புதன்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யாவிட்டால் அது தவறான சமிக்ஞையை நாட்டு மக்களுக்கு தந்துவிடும் என்று கர்நாடக சிறப்பு வக்கீல் PV ஆச்சார்யா எச்சரிக்கை செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற மூத்த வக்கீலும் ஜெயலலிதா வழக்குகளில் ஆஜரானவருமான ராஜீவ் தவானும் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பின் கணக்கியல் தவறுகள் திருத்தப்படுமாயின் தீர்ப்பே மாறுபடும் என்று கூறியிருப்பதையும் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கர்நாடக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா வழக்கில் கர்நாடக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்ய வலியுறுத்தி கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு விஜயகாந்த் கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக தேமுதிக தலைமை தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா விடுதலைக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும், நீதிமன்ற நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தீர்ப்பின் கணக்கீடுகளில் தவறு இருப்பதாக கூறப்படுவதால் ஜெயலலிதா தண்டிக்கப்படலாம் என்ற சந்தேகம் மக்களுக்கு வந்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள விஜயகாந்த், மக்களின் சந்தேகத்தை போக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தை கர்நாடக அரசு அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஜெயலலிதாவுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்சியினர் இறந்து போவதாகவும், அவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் விதமாக அனுதாபத்தை அதிமுக ஏற்படுத்தி வருவதாகவும், இதுபோன்ற செயல்கள் நடக்கா வண்ணம் மேல்முறையீட்டை உடனடியாக செய்யும்படியும் விஜயகாந்த் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சேடப்பட்டி அருகே குமாரபுரத்தில் குடும்ப தகராறு காரணமாக கணவன் உள்ளிட்ட 7 பேரை மனைவியை எரித்து கொலை செய்தார். குமாரபுரத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த பாண்டீஸ்வரி என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. அதன்பின் சென்னை சென்ற கண்ணன் மனைவியுடன் வாழ விரும்பாமல் ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் ஊருக்கு வந்த கண்ணன் தன் குடும்பத்தாருடன் செவ்வாயன்று இரவு உறங்கிக் கொண்டிருந்தார். ஆத்திரமடைந்த பாண்டீஸ்வரி வீட்டை வெளிப்புறமாக பூட்டி தீ வைத்தார். இதில் கண்ணன், அவரது தந்தை வேலு, தாய் பேச்சியம்மாள், சகோதரி சுகந்தி, சகோதரியின் குழந்தைகள் சங்கீதா, சங்கீத் ஆகியோர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மற்றொரு சிறுவனான வினித் மதுரை அரசு மருத்துவமனையில் படுகாயத்துடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டும் இறந்து போனான். இச்சம்பவத்தில் பாண்டீஸ்வரி தாய் மற்றும் சகோதரரோடு போலீசில் சரணடைந்துள்ளார். சென்னை மடிப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூவரசம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெற்றிச்செல்வன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனின் தனிச் செயலராக இருந்தார். புதனன்று அவர் தனது வீட்டின் அருகே உள்ள டீ கடைக்கு வந்தபோது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் வெற்றிச்செல்வனை விரட்டி சென்று கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினர். அவரை மீட்டு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது வெற்றிச்செல்வன் வழியிலேயே இறந்தார். ரியல் எஸ்டேட் தொழில் ரீதியான போட்டியால் இக்கொலை சம்பவம் நடந்ததா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நடந்ததா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கீலானிக்கு பாஸ்போர்ட் வழங்குவது குறித்து வெளியுறவுத்துறை இறுதி முடிவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். காஷ்மீர பிரிவினைவாத இயக்க தலைவர் சையத் அலி ஷா கீலானியின் மகள் சவுதி அரேபியாவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார். அவரை பார்க்கச் செல்வதற்காக தனக்கு பாஸ்போர்ட் வழங்கும்படி கீலானி விண்ணப்பித்துள்ளார். பிரிவினை கொள்கையை கொண்டுள்ள கீலானிக்கு இந்திய பாஸ்போர்ட்டை வழங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஜம்மு நகருக்கு வந்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கிடம் இதுகுறித்து கேட்டபோது கீலானிக்கு பாஸ்போர்ட் வழங்குவதா இல்லையா என்ற முடிவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எடுக்கும் என்றார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால் 1981ஆம் ஆண்டில் கீலானியின் பாஸ்போர்ட்டை இந்திய அரசு பறிமுதல் செய்தது. அரசு செய்த அனைத்து நியமனங்களும் ரத்து செய்யப்படுவதாக முதல்வர் கேஜ்ரிவாலுக்கு கவர்னர் ஜங் பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லி கவர்னர் நஜீப் ஜங் தனது அதிகார வரம்பை மீறி செயல்படுவதாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பினார். அதற்கு பதிலடியாக கேஜ்ரிவாலுக்கு ஜங் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். டெல்லி அரசில் சுருக்கெழுத்தர் முதல் IAS அதிகாரிகள் வரை அனைவரையும் நியமிக்கும் அதிகாரம் கவர்னருக்கு இருப்பதாக அக்கடிதத்தில் ஜங் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 நாட்களில் ஆம் ஆத்மி அரசால் செய்யப்பட்ட நியமனங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அக்கடிதத்தின் மூலம் கேஜ்ரிவாலுக்கு ஜங் தெரியப்படுத்தியுள்ளார். கவர்னர் உத்தரவை பின்பற்ற வேண்டாம், டெல்லி தொடர்பான அனைத்து கோப்புகளையும் தனக்குத்தான் அனுப்பி வைக்க வேண்டும் என திங்களன்று இரவு அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் கேஜ்ரிவால் உத்தரவு பிறப்பித்ததற்கு ஜங் கொடுத்த பதிலடியாகவே இக்கடிதம் கருதப்படுகிறது. ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்த பிறகும் முதல்வர் கேஜ்ரிவால் கவர்னர் ஜங் இடையிலான அதிகார சண்டை ஓயாததால் டெல்லியில் அதிகாரிகள் மத்தியில் உச்சகட்ட குழப்பம் நிலவுகிறது. டெல்லி அரசை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கேஜ்ரிவால் கடிதம் அனுப்பியுள்ளார். டெல்லியில் கவர்னர் நஜீப் ஜங் முதல்வர்
முதல்வர் கேஜ்ரிவால் இடையே நடக்கும் அதிகார சண்டை நடந்து வருகிறது. இருவருக்குமான மோதல் உச்சகட்டத்தை அடைந்ததை தொடர்ந்து இருவரும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை தனித்தனியாக சந்தித்து ஒருவர் மீது ஒருவர் புகார் கூறினர். கேஜ்ரிவால் ஜங் சண்டையால் உயரதிகாரிகள் குழம்பி போயிருப்பதால் பணிகள் ஸ்தம்பித்துள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் கேஜ்ரிவால் புதனன்று கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கவர்னர் ஜங் மூலமாக டெல்லியை ஆள மத்திய அரசு முயற்சிப்பதாக கேஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி அரசை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் மோடியை கேஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். 3 நாடுகளில் பயணம் செய்த பிரதமர் மோடி இந்தியாவை பற்றி கூறிய கருத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சீனா, மங்கோலியா, தென்கொரியா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தென்கொரிய தலைநகர் சியோலில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது இந்தியாவில் பிறக்க என்ன பாவம் செய்தோம் என இந்தியர்கள் வருந்தியதாகவும் வெட்கப்பட்டதாகவும் மோடி கூறினார். இதனால் இந்தியாவில் இருந்து வெளியேற இந்தியர்கள் நினைத்ததாகவும் அந்த நிலை தான் ஆட்சிக்கு வந்த பிறகு மாறிவிட்டதாகவும் பேசினார். மோடியின் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. நல்ல வாய்ப்புகளை தேடியே இந்தியர்கள் வெளிநாடு சென்றதாகவும் என்றுமே இந்தியனாக பிறந்ததற்கு வெட்கப்பட்டதில்லை என்று சமூக வலைதளங்களிலும் கண்டன கணைகள் வலுத்து வருகின்றன. நாட்டை அவமானப்படுத்த வேண்டாம், உங்களுக்காக மட்டும் பேசுங்கள் எனவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மோடி இன்சல்ட்ஸ் இந்தியா என்ற தலைப்பில் ஹேஷ்டேக்கும் துவங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் கனடா சென்றிருந்த போது ஊழல் இந்தியா என்று கூறி எதிர்க்கட்சிகளின் கண்டனத்தை பிரதமர் மோடி சம்பாதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி அடிக்கடி வெளிநாட்டு சுற்றுப்பயணம் செல்வதை சீதாராம் யெச்சூரி கிண்டலடித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் மும்பையில் பேட்டியளித்த போது மோடி தலைமையிலான மத்திய அரசின் ஓராண்டு செயல்பாடு குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த யெச்சூரி, மன்மோகன் சிங் அரசால் கொண்டுவரப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மோடி அரசு வேகமாக செயல்படுத்தி வருவதை தவிர வேறெதுவும் ஓராண்டில் நடக்கவில்லை என்றார். கருப்பு பணத்தை திரும்ப கொண்டு வருவது பற்றி பிரதமர் மோடி பேசும் அதே நேரத்தில் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வருவது குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் யெச்சூரி கிண்டலுடன் கூறினார். மோடிக்கு அமெரிக்கா விசா மறுத்த போது இந்தியாவின் கௌரவத்தை காங்கிரஸ் மறந்தது ஏன் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டார். இந்தியாவில் பிறந்ததற்காக இந்தியர்கள் வெட்கப்பட்டதாகவும் அதனால் வெளிநாடுகளுக்கு வேலை தேடிச் சென்றதாகவும் தென்கொரியாவில் பிரதமர் மோடி பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து கண்டன கணைகள் கிளம்பியிருக்கின்றன. தற்போது மோடிக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குரல் கொடுத்துள்ளார். 2005ஆம் ஆண்டு குஜராத் முதல்வராக பதவி வகித்த மோடிக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்த போது காங்கிரஸ் அமைதியாக இருந்தது ஏன் என்று கேட்டார். அப்போது இந்தியாவின் கௌரவத்தை காங்கிரசார் மறந்தார்களா என்றும் நிர்மலா சீதாராமன் கேள்வி விடுத்தார். 2005ஆம் ஆண்டில் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசார் அமெரிக்காவின் செயலுக்கு ஒருமுறையாவது எதிர்ப்பு தெரிவித்தார்களா எனவும் நிர்மலா சீதாராமன் கேட்டார். கோவையில் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் தலைவர் ரூபேஷ் மற்றும் மனைவி சைனியை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் கேரளாவிற்கு அழைத்துச் சென்றனர். கடந்த 6ஆம் தேதி கோவையில் கைது செய்யப்பட்ட ரூபேஷ், சைனி தம்பதியினர் கடந்த 2007ஆம் ஆண்டு ஆந்திர மாநில நக்சலுக்கு உதவியதாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக இருவரையும் ஆஜர்படுத்துவதற்காக செவ்வாயன்று எர்ணாகுளம் போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி தனி வாகனத்தில் பலத்த பாதுகாப்போடு அழைத்துச் சென்றனர். இருவரையும் 7 நாள் போலீஸ் காவலில் எடுக்க எர்ணாகுளம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். விதிமுறைகளின்படி பராமரிக்கப்படாத பள்ளி வாகனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று கோவை மாவட்ட கலெக்டர் எச்சரித்துள்ளார். ஜூன் மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கோவையில் மத்திய மற்றும் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட 500 பள்ளி வாகனங்கள் காவலர் பயிற்சி மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. அதிகாரிகளுடன் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த கலெக்டர் அர்ச்சனா பட்நாயக் கோவையில் உள்ள 1260 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்படும் என்றார். விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்த கலெக்டர் 6 பேர் கொண்ட குழு இவற்றை கண்காணிக்கும் என்றார். ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் உரிமை கழக மாநில செயலாளர் பாலமுருகன் வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழக தொழிலாளர்களில் பழனி, பெருமாள், மகேந்திரன் ஆகிய 3 பேரின் செல்போனுக்கு வந்த அழைப்புகள் மற்றும் பேசிய அழைப்புகளை புலனாய்வு செய்தபோது அவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழக எல்லையில் இருந்தது ஆதாரங்களுடன் உறுதியாகி இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்கள் 6ஆம் தேதி இரவு கடத்தப்பட்டு மறுநாள் ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பாலமுருகன் கேட்டுக் கொண்டார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி செங்கொடி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியர்கள், லாரி ஓட்டுநர்கள் என்று பல்வேறு துறையில் 20 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். பணிவரன் முறை, வீட்டு வசதி, தொழிலாளர்களுக்கு தரமான உபகரணம், சீருடை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற மாநகராட்சியிடம் வலியுறுத்தி வருகின்றனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கொடி சங்கம் சார்பில் புதன்கிழமை சென்னை மாநகராட்சி முன்பு
சங்க தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடுவரின் முடிவை விமர்சித்த தோனிக்கு சம்பளத்தில் 10% அபராதம் விதிக்கப்பட்டது. மும்பையில் நடந்த IPL T20 கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. ஆட்டம் முடிந்த பிறகு பேட்டியளித்த தோனி, சென்னை அணியின் துவக்க வீரர் ஸ்மித்துக்கு தவறான முறையில் LBW கொடுத்ததாக நடுவரை குறை கூறினார். நடுவரின் முடிவை பொருத்தமற்ற வழியில் வெளிப்படையாக விமர்சித்ததன் மூலம் IPL நடத்தை விதிகளை தோனி மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆட்டத்துக்கான சம்பளத்தில் 10% தொகை தோனிக்கு அபராதமாக விதிக்கப்பட்டது. அந்த தண்டனையை தோனியும் ஏற்றுக்கொண்டார். தங்கத்தின் விலையில் புதனன்று 136 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,672 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,584 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 70 காசுகள் குறைந்து 42 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,450 ரூபாயாக இருந்தது. ஒவ்வொரு படத்தின் மீதும் சந்தேகமும் பயமும் இருப்பது உண்மைதான் என்று நடிகர் விஜய் சேதுபதி ஒப்புக்கொண்டுள்ளார். 3 ஹீரோக்கள் படமான புறம்போக்கு படத்தில் விஜய் சேதுபதியும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். ஆரம்பத்தில் சினிமாவில் வெற்றி பெறுவோமா என்ற பயமும் சந்தேகமும் தற்போது ஒவ்வொரு படத்தின் மீதும் ஏற்பட்டுள்ளது என்று விஜய் சேதுபதி கூறினார். தொடர்ந்து பல்வேறு படங்களில் கமிட்டாகி இருக்கும் நயன்தாராவின் கால்ஷீட்டுக்காக தயாரிப்பாளர்கள் துரத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகை நயன்தாரா மீண்டும் பிஸியாகிவிட்டார். மாஸ், மாயா படங்களை முடித்துவிட்ட நயன்தாரா இது நம்ம ஆளு, தனி ஒருவன், நானும் ரவுடி தான், காஷ்மோரா, திருநாள் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார். இதற்கிடையில் தெலுங்கு படம் ஒன்றுக்கும் கால்ஷீட் கொடுத்து விட்டார். இதனால் சொன்ன நேரத்திற்கு வருவதில்லை என்றும் மீண்டும் அணுகினால் வேறு படத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் தயாரிப்பாளர்கள் புலம்புகிறார்களாம். இருந்தாலும் நயன் வேண்டுமென்று துரத்தி பிடித்து நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கோலிவுட்டில் கிசுகிசுக்கப்படுகிறதாம்.